சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. சிரியாவில் அதிபர் மாளிகை அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதற்கு சிரியாவின் ஐநா சிறப்பு தூதர் கியர் ஓ பிடர்சன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தெரிவித்துள்ள அவர், சிரியாவின் இறையாண்மையை குலைக்கும் வகையில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதை வன்மையாக கண்டிக்கிறேன். பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இத்தகைய தாக்குதல்களை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும். சிரியாவின் ஒற்றுமை, சுதந்திரத்தை இஸ்ரேல் மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அரபு தேசியவாதிகளால் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் துரூஸ் இன மக்கள் 1948ஆம் ஆண்டு இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது அந்த நாட்டுக்கு ஆதரவாக பாலஸ்தீன்களுடன் போரிட்டனர். இந்நிலையில் சிரியாவில் புதிதாக அமைந்துள்ள அரசு அங்கு சிறுபான்மையாக உள்ள துரூஸ் இனத்தவர் மீது தாக்குதல் நடத்துவதாக தகவல் வெளியாகின. அதை கண்டிக்கும் வகையில் சிரிய அதிபர் மாளிகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் விமான தாக்குதல் நடத்தியது.